இந்த காவியான ஒரு பிள்ளைய பார்க்க போனோம்ல இன்னைக்கு. ம். ஆமாப்பா. அந்த பொண்ண உண்மையாவே உனக்கு பிடிச்சிருக்காப்பா? அப்பா, ஏன்பா என்னாச்சு? ஏன் கேக்குறீங்க? இல்லப்பா, நீதான் அந்த பொண்ணை பிடிச்சு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசினதெல்லாம் சொல்றாங்க. அதான் கேக்குறேன்ப்பா. இல்ல, எனக்கு அந்த குடும்பத்தையும் சரி அந்த பொண்ணு பேசினதும் சரி சுத்தமா பிடிக்கலப்பா. அப்பா, ஆமாப்பா, அவங்க அப்பா பேசினதை பத்தியா? அவங்க ஆளுங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா. நம்ம அதெல்லாம் பாக்குறதே இல்லையே. ம். ஆமாப்பா. அதே மாதிரி அந்த பொண்ணுதான்ப்பா. அம்மா சொன்னால அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்ற காரணத்துக்காக என்ன அம்மானே கூப்பிடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அப்ப அந்த பொண்ணு சரிங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா ஆன்டின்னு கூட கூப்பிட்டிருந்தாலும் தெரிஞ்சுக்காது. ஆனா அந்த இடத்துலயே இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் ஆன்டினே கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னுச்சுல. அது பேச்சுலயும் கொஞ்சம் ஒரு திமிருத்தனம் மாதிரி தான்ப்பா தெரியுது. ம். ஆமாப்பா, அந்த பொண்ணு என்கிட்ட பேசும்போதும் அப்படிதான் பேசுவா. அப்புறம் ஏன்பா அந்த பொண்ணை போய் பிடிச்சிருக்குன்னு சொன்ன? எனக்கு ஒன்னும் அந்த பொண்ணெல்லாம் பிடிக்கலப்பா. எனக்கு நிம்மதியை தான்ப்பா பிடிச்சிருக்கு. ஆ, ஆமாப்பா, எனக்கும் தான். ஆதிபையா, என்னடா சொன்னப்ப? அப்பா, ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்ல. மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி வேஷம் போட்டு வாழ்றதுக்கு நீ சாகுறதே மேலு. ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதான். மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியே நான் நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். அது சரியே இல்ல நிம்மதி. இங்க பாரு நிம்மதி, உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன நீங்க பேசிக்கிட்டீங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா நேத்து நடந்த ஒரே ஒரு சம்பவத்துல நான் உன்னையும் ஆதித்யாவையும் புரிஞ்சுக்கிட்டேன். அத பத்தி தான் உன்னை யோசிக்கவும் சொன்னேன். யோசிச்சேனே, நேத்து நடந்த விஷயம் மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சேன். பதில் கிடைச்சதா? எனக்கு எப்பயோ பதில் கிடைச்சிருச்சுன்னு. ஆனா அதுக்குள்ளதான் என்னென்னமோ ஆயிடுச்சே. என்ன பதில் கிடைச்சது? உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு சொல்லு. உன் மனசுல கார்த்திக் இருக்காரா, இல்ல என் மனசுல ஆதி தானே இருக்கா. எனக்கு ஆதிய தானே பிடிச்சிருக்கு. ஆதித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அப்பாடியோ, ஒரு வழியா வாயை திறந்து சொல்லிட்டியா? இதுக்கு எவ்வளோ போராட்டம். சூப்பர் நிம்மதி. இதுக்கு முன்னாடிலாம் ஆதியும் நீயும் சந்தோஷமா தான் பேசிக்கிறீங்க, சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ கார்த்திக்னு திடீர்னு ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு மாதிரி குழப்பமா இருந்தது. அப்பதான் நீ எல்லா உண்மையும் சொன்ன. உனக்கும் ஆதிக்கும் ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள ஒத்து வரலன்னு. ஆனா உங்களை அறியாமையே நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்கன்றது எனக்கு ஆதி என்ன கைய நீட்டி அடிச்சான்ல, அப்பதான் தெரிஞ்சது. ஆமாமா, அந்த இடத்துல ஒரு அண்ணனா எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இப்படிதான் இருக்கணும்னு நான் ஒரு கனவு கண்டு வச்சிருப்பேன்ல, அதே மாதிரியே ஆதி இருந்தாப்லமா. உன்னை திட்டும் போதே அவன் ரொம்ப கோவப்பட்டான். உன்னை நான் கை நீட்டி அடிச்சோன்னே ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, டப்புன்னு என்ன வந்து அடிச்சிட்டான். அப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. ஆனா இத நானே உனக்கு எடுத்து சொன்னேன்னா உன் மனசுல நீ வேற ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இது ஒரு காரணமா இருந்து மாறிட கூடாதுங்கிறதுக்காக தான் என் வாயால இருந்து நான் உன்கிட்ட சொல்லல. நீயா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரியே புரிஞ்சுக்கிட்டமா. இதுவே அந்த இடத்துல வேற ஒரு பையனா இருந்தா பிரச்சனை எல்லாம் வேணாம் விட்டுருங்க, நீங்க உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கோவப்பட்டான் பாரு. அப்படி ஒரு பையன்தாமா எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் புருஷனா வரணும். நீ சொல்றது உண்மைதானே. எனக்கு எப்போல இருந்து ஆதிய பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா தெரியலன்னு. ஆனா அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருக்கும்னு. என்னோட ஸ்கூல்ல காலேஜ்ல மேக்கப் ஆர்டிஸ்டா நிறைய இடத்துல வேலை பார்க்கும் போதுன்னு நிறைய பசங்கள்ட்ட பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும்னு. அப்பெல்லாம் நிறைய பேர் என்ன மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதுல இருந்து அப்படியே கோவப்பட்டு வெளியே வந்துருவேன். ஆனா ஆதி கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேர்மையா இருக்கணும், எவ்வளவு எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவானு. எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு இப்ப இந்த கல்யாணத்துக்கும் நீயே தானடி ஓகே சொல்லிருக்க. அம்மா, அப்பாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. ஆதி குடிச்சிட்டு அன்னைக்கு பேசினதை வச்சு ரொம்ப சண்டை போட்டுட்டாருமா ஆதி வீட்டுல போய். அப்பா மட்டும் கோவமா இருந்தா கூட எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம். ஆனா ஆதியோட அம்மாவும் இப்ப கோவமா இருக்காங்கம்மா. கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏண்டி, இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே. இதுக்கு இடையில எதுக்கடி இந்த கார்த்திக்கு காவியாலா? தெரியலம்மா. கார்த்திக்கும் காவியாவும்
எங்க ரெண்டு பேரோட லைஃப்ல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க ரெண்டு பேர் மனசுலயும் எந்த ஒரு விஷயமும் இருந்திருக்காது. ஆனா கார்த்திக் காவ்யா எப்ப உள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டோமா. ஒருவேளை ஆதித்யா மனசுல நீயும் ஓ மனசுல ஆதித்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கார்த்திக் காவ்யா உள்ள வந்திருப்பாங்களோ? இருக்கலாமா. ஏன்னா காவ்யா ஒரு வாட்டியும் ஆதித்யா கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவமா வந்துச்சு. அப்பெல்லாம் தான் ஆதியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் ஆதியும். கார்த்திக் எப்பெல்லாம் என்கிட்ட பேசுறானோ அப்பெல்லாம் அவனும் கோவமா தான் இருப்பான். டே ஆதி பையா, எனக்கு கேட்டுச்சுடா. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன சொன்ன? அப்பா அது வந்து டேய், நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னீலடா, சொல்லுடா. இல்லப்பா, எனக்கும் எனக்கும் உங்களை மாதிரிதான். அது எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. டே 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 சொல்றா மவனே, சொல்லுடா. இல்லப்பா, நீங்க நினைச்ச மாதிரிதான் எனக்கும் நிம்மதியதான்ப்பா பிடிச்சிருக்கு. டேய் டேய் சொல்லவே இல்ல பாத்தியா? அப்புறம் எதுக்கு அந்த காவியா கத்திரிக்காவெல்லாம் நடுவில் இழுத்துட்டு வர? டேய் அவள வேணாடா, நிம்மதியே இருக்கட்டும்டா. அவளும் நம்ம வைப்புக்கு ஜாலியா இருப்பாடா. ஆனா இந்த காவியா பேசுறது பாரு, ஏதோ சீரியல்ல வர மருமக மாதிரியே பேசுறாடா. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா. அப்பா ஆமாண்டா ஆதிப்பையா, நிம்மதி தாண்டா நம்ம வைப்புக்கு என்ஜாய் பண்ணுவா. ஒரு மருமகனா எப்படி இருக்கணும்? நம்ம வைப்புக்கு ஜாலியா இருக்கணும்டா. அப்படி பார்க்கும் போதே ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா இருக்கும். எனக்கு நிம்மதியை பார்க்கும் போதெல்லாம் அப்படி தாண்டா இருக்கும். ஆனா காவியாவை பார்த்தால இந்த பிள்ளைலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தாண்டா இருக்கு. ஆமாப்பா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். நிம்மதி மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லப்பா. அவ ஜாலியா இருப்பா. ஏன் என்கிட்டலாம் எப்படி தெரியுமா இருப்பா? பேசுறப்ப எந்த வன்மமும் இருக்காது. ஒரு நார்மலா ஒரு லவ் பண்ற பொண்ணெல்லாம் ஏன் போன் எடுக்கல, யார்கிட்ட பேசிட்டு இருந்த, எவகிட்ட சேட் பண்ணிட்டு இருந்த, ஏன் ஆன்லைன்ல இருந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணல, அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாப்பா. அவ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான டைப்பா. என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயா இருப்பா, ரொம்ப ஃப்ரீயா பேசுவா. அப்படியே ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான்ப்பா நானும் நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு நான் தெரியாம குடிச்சிட்டேன்ப்பா. குடிச்சிட்டு அன்னைக்கு பீச்ல நின்று பேசினது அவங்க அப்பா கேட்டுட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாரு. இதனால அம்மாவும் கோவமா இருக்காங்களேப்பா. அவங்களெல்லாம் எப்படிப்பா சமாதானப்படுத்தி நிம்மதி கூட நான் சேர்றது எனக்கு புரியலையே. டே ஆதிப்பையா, உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறது தான் உனக்கு பிரச்சனையா? அதை நான் பாத்துக்கிறேன்டா. அப்பா டே ஆமாண்டா, நமக்கு பிடிச்ச பிள்ளைய தான்டா நம்ம கட்ட முடியும். உங்க அம்மாக்காக நீ வேற வழியாவது கட்டிட்டு வந்துட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கா? உங்க அம்மாவை என்ன ஒரு நாள் 2 நாள் சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீ காலம் முழுக்க காவியாவை சமாளிக்கணுமே, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா. உனக்கு நிம்மதியை தானே பிடிச்சிருக்கு, உன்னைய நிம்மதி கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்பா ஆமா, இந்த விஷயம் நிம்மதிக்கு தெரியுமாடா? தெரியாதுண்ணே. நான் ஆதியை லவ் பண்ற விஷயம் ஆதிக்கு தெரியாது. நான் இன்னும் ஆதிக்கிட்ட சொல்லவே இல்ல. இதுதாண்டி, இதுதான் எல்லாரோட தப்பும். மனசுக்குள்ள லவ் இருக்கும், ஆனா சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா? அம்மா நான் எப்படிமா சொல்ல முடியும்? உனக்கு பதிலா நானா போய் சொல்ல முடியும்? நீ தான் போய் சொல்லணும். ஆமா நிம்மதி, உன் மனசுல ஆதிதான் இருக்காருங்கிறது ஆதிக்கு தெரியணும். அதே மாதிரி ஆதி மனசுல நீதான் இருக்குன்னு உனக்கும் தெரியணும். அப்போனாதான் அடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன வழின்றத பாரு. ஆதிக்கிட்ட மனசு விட்டு பேசு. அதே மாதிரி ஆதிக்கும் உன்னை பிடிக்குமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. எல்லாம் முடிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். என்னோட இவ்வளவு நாள் குழப்பத்தை ஒரு 5 நிமிஷத்துல தீர்த்து வச்சிட்டேன்னு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் நினைக்கவே இல்லைண்ணே, என் மனசை விட்டு நான் பேசுவேன்னு சத்தியமா நான் நினைக்கல. இது எங்க போய் முடியும்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தேண்ணே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏ லூசு, இதத்தான் நானும் சொன்னேன். உட்காந்து யோசி. அப்படியும் உனக்கு எதுவும் யோசனை வரலன்னா என்கிட்ட வந்து கேளுன்னு. நீ எதையுமே பண்ணல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணே. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா பயமும் போய் ரொம்ப ரிலீஃபா இருக்கேண்ணே. போறேண்ணே, இப்பவே போய் ஆதி கிட்ட சொல்றேன். ஆனா ஆனா அப்பா, என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது. ஒரு குட்டிகாரனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? இல்ல, முடியவே முடியாது. நிம்மதி, நீதான் உன் மனசுல ஆதி வச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஆதி மனசுல நீ இல்ல, காவியா தான் இருக்கா. அப்படி இருந்தாலும் ரோட்ல குடிச்சுக்கிட்டு இருக்கிற குடிகாரனுக்குலாம் கட்டி தர முடியாது. என்ன ஆனாலும் சரி, இந்த கார்த்திக் டாக்டருக்கு தான் நிம்மதியை கட்டி கொடுப்பேன். ஆதித்யாவை பார்க்க போறியா? உன்னை பாக்குறதுக்கு நான் விட்டாதானே? என்ன மீறி நீ எப்படி ஆதித்யாவை பார்க்க போறேன்னு நானும் பாக்குறேன். இன்னும் மனசு விட்டு நிம்மதி கிட்ட பேசவே இல்லப்பா. டே ஆதிப்பையா, லூசாடா நீ? ஏன்டா நிம்மதி கிட்ட பேசல? பேசுடா. உன் மனசுல என்ன இருக்குன்னு நிம்மதி கிட்ட சொல்லு. அப்பதானடா அவளுக்கும் தெரியும். அவ மனசுல
நீதான் இருக்கியான்னு கேட்டுக்கோடா. அவங்க அப்பா வேற கார்த்திகே என்னமோ மாப்பிள்ள பார்க்க போறேன்னா சொல்லிட்டு இருந்தானே. ஆமாப்பா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்நேரத்துக்கு நிம்மதி வீட்ல எல்லாரும் சேர்ந்து கார்த்திக் வீட்ல போய் பேசியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கப்பா. டேடே, அப்படிலாம் நெகட்டிவா யோசிக்காதடா. நீ ஃபோன் பண்ணி நிம்மதி கிட்ட பேசு. மத்தத பாத்துக்கலாம். அப்பா, என்னோட போனை கோவத்துல உடைச்சிட்டேன். உங்க போன் இருக்குமா? நான் நிம்மதி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். எடுத்து போனை உடைச்சிட்டியா? டேய், இவ்ளோ கோவம் ஆகாதுடா அதிபையா. கல்யாணம் வேற ஆக போகுது, பாத்துக்கோ. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா எந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிக்காது. ஜாலியா இருடா. இதேதான்ப்பா நிம்மதியும் சொன்னா. மாத்திக்கிறேன், கண்டிப்பா மாத்திக்கிறேன். சரிடா, என் போன் கீழே தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ நிம்மதி கிட்ட மனசு விட்டு பேசு. அதுக்குன்னு எல்லாத்தையும் போன்லயே பேசிடாத. நேர்ல பார்த்து அவ கண்ணை பார்த்து பேசுடா. அதுதான் காதல். சரிப்பா.